குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். இஸ்ரேலுக்கு எங்களை விட்டால் வேறு சிறந்த நண்பர்கள் கிடையாது என்று பேசிய அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸுக்கு இந்தியா பெயரை இழுத்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கொடுத்த பதிலடி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் JD வான்ஸ் கொடுத்த ஒரு பேட்டியில், இஸ்ரேலுக்கு அமெரிக்காவைப் போல இன்னொரு சக்தி வாய்ந்த நட்பு நாடு இல்லை, வேறு சிறந்த கூட்டாளிகள் அவர்களுக்கு கிடையாது என்று சொல்லியிருந்தார். இதற்குத்தான் இப்போது இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பதிலடி கொடுத்துள்ளார். அவர் கூறியது, இஸ்ரேலுக்கு இந்தியா என்கிற குட்டி நாட்டின் ஆதரவும் வேறு சில நாடுகளின் ஆதரவும் உண்டு. இந்தியா குட்டி நாடு, அங்கு வெறும் 140 கோடி மக்கள்தான் வசிக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் இஸ்ரேலுக்கு அளவு கடந்த ஆதரவு உண்டு என்று நறுக்கு தெரித்தார் போல் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்தார். தங்களைப் போல வலிமையான நாட்டின் ஆதரவு இஸ்ரேலுக்கு இல்லை என்று வான்ஸ் வாய்ச்சோடால் விட்டதைத்தான் இப்படி கேலி செய்து சாடியுள்ளார். அதாவது, இந்தியாவின் நட்பு இஸ்ரேலுக்கு உண்டு, அது ஒன்றும் சாதாரண நாடு அல்ல, மிகவும் வலிமையான நாடு, 140 கோடி மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய நாடு. அந்த நாட்டின் ஆதரவே இஸ்ரேலுக்கு இருக்கிறது என்பதைத்தான் அமெரிக்காவுக்கு சுருக்கென சொல்லியிருக்கிறார் நெதன்யாகு. இது பற்றி மேலும் அவர் பேசுகையில், வெள்ளை மாளிகையிலிருந்து இஸ்ரேலுக்கு இதுவரை கிடைத்தவர்களில் சிறந்தவர் ட்ரம்ப். JD வான்ஸையும் நான் மதிக்கிறேன். அதற்காக அவர்கள் சொல்லும் எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அர்த்தமில்லை என நெதன்யாகு பதிலடி கொடுத்தார். ஈரான் போர் நிறுத்தம் விவகாரத்தில் அமெரிக்கா இஸ்ரேல் உறவு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதாவது, ஈரான் போர் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஹெஸ்புல்லா பயங்கரவாதிகளை முழுமையாக முடித்துவிட இஸ்ரேல் முயற்சி செய்து வந்தது. லெபனானில் புகுந்து ருத்ர தாண்டவம் ஆடியது, தொடர் குண்டுவீச்சு சம்பவங்களை நடத்தியது, தரை வழியாக இராணுவத்தை அனுப்பியும் தீவிர தாக்குதல் நடத்தியது. ஆனால் ஈரான் போர் நிறுத்தத்தின் போது ஹெஸ்புல்லா போரையும் முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா கடும் நெருக்கடி கொடுத்தது. ஆனால் இதை இஸ்ரேல் விரும்பவில்லை. இதுதான் இரு நாட்டின் உறவிலும் சற்று விரிசல் ஏற்பட காரணம்.